நான்காம் பாடம் அத்தியாயம் 8 பதம் 78. ஆதாரம் மகதாதீனாம் பிரதான புருஷேஸ்வரம் பிரம்மதாரயமானஸ்ய த்ரயோ லோகாஸ் சகம்பிரே. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வத்திரு அபயச்சந்திர பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாத் கிருஷ்ணபக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரி. மொழிபெயர்ப்பு. துருவ மகாராஜர் இவ்வாறு அனைத்து உயிர்களின் நாயகராகவும் பௌதிக படைப்புகளின் மூலாதாரமாகவும் விளங்குகின்ற முழுமுதற் கடவுளை பற்றி கொண்டவுடன் 3 லோகங்களும் நடுங்கத் தொடங்கின. பொருளுரை. இஸ்லோகத்தில் உள்ள பிரம்மன் என்னும் சொல் மிகவும் முக்கியமானது. பிரம்மன் என்பவர் மிகச் சிறந்தவர் என்பது மட்டுமன்று, அளவில்லாத தூரத்திற்கு அவரது சக்தியை விரிக்க வல்லவர் என்றும் பொருள். அப்படி இருக்க அவரை எப்படி துருவ மகாராஜரினால் தன் இதயத்தில் பிடிக்க முடிந்தது? இக்கேள்விக்கான பதிலை ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி அவர்கள் மிகவும் அழகாக கூறியிருக்கிறார். அவர் கூறுகிறார், முழுமுதற் கடவுளே பிரம்மத்திற்கு ஆதாரமாவார். அவர் தன்னுள் அனைத்து பொருள்களையும் ஆன்மீகங்களையும் கொண்டிருப்பதினால் அவரை காட்டிலும் உயர்ந்தது எதுவும் இல்லை. பகவத்கீதையிலும் முழுமுதற் கடவுள் கூறுகிறார், நானே பிரம்மத்திற்கும் ஆதாரமாக விளங்குகிறேன். மாயாவாதிகள் எங்கும் பறந்து விருந்திருக்கும் பிரம்மமே மிகப்பெரியது என்பர். ஆனால் இந்த ஸ்லோகமும் பகவத்கீதை போன்ற வேத இலக்கியங்களும் சூரிய ஒளிக்கதிர்களுக்கு சூரிய கோலம் எப்படி ஆதாரமாக இருக்கின்றதோ அதுபோல பிரம்மத்திற்கு ஆதார இடமாக இருப்பவர் முழுமுதற் கடவுளே என்று கூறுகின்றன. ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி அதனால்தான் சிறந்ததை அனைத்திற்கும் வித்தாக விளங்குவது பகவானின் உன்னத வடிவமாக இருப்பதால் அவரே பரபிரம்மம் என்கிறார். இவ்வாறு துருவ மகாராஜரின் இதயத்தில் பரபிரம்மம் இடம்பெற்றவுடன் அவர் கனமாக எல்லாவற்றை காட்டிலும் மிகவும் கனமான ஆனதினால் உலகிலும் இருக்கும் அனைத்தும் ஆன்மீக உலகம் நடுநடுங்கின. மகத்தத்துவம் அல்லது பௌதிக படைப்பின் மூல ஆதாரம் என்பது அனைத்து உலகங்களுக்கும் அதில் உள்ள உயிர்களுக்கும் இறுதி முடிவாக இருப்பதாகும். பௌதிக மற்றும் ஆன்மீக உயிர்கள் அனைத்தையும் கொண்டிருக்கும் மகத்தத்துவத்திற்கு பிரம்மனே ஆதாரமாக விளங்குகிறது. முழுமுதற் கடவுளாக பரபிரம்மே பிரதானம் மற்றும் புருஷம் இரண்டிற்கும் நாயகராக விளங்குகிறார். பிரதானம் என்பது காற்றை போன்ற நுண்பொருளாகும். புருஷம் என்பது சூக்ஷ்ம பௌதிக வாழ்வில் சிக்குண்டிருக்கும் ஆன்மீக உயிர் பொருள்கள் ஆகும். இவையே பகவத்கீதையில் பரா பிரகிருதி மற்றும் அபரா பிரகிருதி என்று கூறப்பட்டிருக்கின்றது. கிருஷ்ணரே இவ்விரு பிரகிருதிகளையும் கட்டுப்படுத்துபவராக விளங்குவதனால் பிரதானம் மற்றும் புருஷம் என்னும் இரண்டிற்கும் அவரே நாயகராக இருக்கின்றார். வேத மந்திரங்களும் பரபிரம்மனை அந்த பிரவிஷ்ட சாஸ்தா என்று குறிப்பிடுகின்றன. இதன் பொருள் முழுமுதற் கடவுள் ஒருவரே அனைத்தையும் ஆட்டுவித்து அவற்றினுள்ளும் நுழைகின்றார் என்பதாகும். பிரம்ம சங்கீதையும் இதனை உறுதி செய்கின்றது. அண்டாந்தரஸ்த பரமானு சயாந்தரஸ்தம். அவர் அண்டத்திற்குள் மட்டுமல்ல அணுவிற்குள்ளும் புகுந்திருக்கிறார். பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார், விஷ்டாபியாகம் இதம் கிருஷ்ணம். முழுமுதற் கடவுள் அனைத்திலும் புகுந்து கொள்வதன் மூலம் அனைத்தையும் கட்டுப்படுத்துகின்றார். முழுமுதற் கடவுளோடு தன் இதயத்தில் தொடர்ந்து துருவ மகாராஜர் தொடர்பு கொண்டிருந்ததினால் அவர் தானாகவே பிரம்மத்திற்கு இணையானவராக மாறினார். அவரது தொடர்பினால் மிகுந்த கனமானவராக அவர் மாறியதினால் பிரபஞ்சம் முழுவதுமே அதிர்ந்தது. முடிவாக கிருஷ்ணரின் உன்னத வடிவினை தனது செயல்களினால் மிக எளிதில் இவ்வுலகம் தனது இதை கீதையும் யோகினாம் அப்பி சர்வேஷாம் என்று உறுதி செய்கிறது. அனைத்து யோகிகளிலும் கிருஷ்ணரை எப்போதும் மனதில் தியானித்து அவருக்கு உன்னத அன்பு தொண்டு செய்யும் பக்தி யோகியே மிகவும் உயர்ந்தவன் ஆவான். சாதாரண யோகிகள் அஷ்டசித்தி எனப்படும் அதிசயிக்கத்தக்க 8 வகையான பௌதீக செயல்களை செய்வர். ஆனால் பகவானின் தூய பக்தனோ இவற்றையெல்லாம் கடந்து தன் செயல்களினால் முழு பிரபஞ்சத்தையே நடுங்கச் செய்வான். ஆதாரம் மகதாதீனாம் பிரதான புருஷேஸ்வரம்
பிரம்மதாரய மானஸ்ய த்ரயோ லோகஸ்ட கம்பிரே. துருவ மகாராஜர் இவ்வாறு அனைத்து உயிர்களின் நாயகரும் பௌதிக படைப்புகளின் மூலாதாரமாகவும் விளங்குகின்ற முழுமுதற் கடவுளை தனது இதயத்தில் பற்றி கொண்டவுடன் 3 லோகங்களும் நடுங்க தொடங்கின. இங்க நம்ம தொடர்ந்து துருவ மகாராஜருடைய லீலைகளை பார்த்துட்டு இருக்கோம். துருவ மகாராஜர் 5 வயது சிறுவன். அவர் நாரதருடைய அறிவுரையின்படி, நாரதருடைய வழிகாட்டுதலின்படி விருந்தாவனத்துல இருக்கக்கூடிய மதுவனத்துல போய் யமுனையில நீராடிட்டு ஒரு குறிப்பிட்ட வகையான தியான பயிற்சியை மேற்கொள்றாரு. நம்ம பல தடவை கேள்விப்பட்டிருக்கோம். தியான பயிற்சி அப்படிங்கிறது சக்தி யுகத்துக்கானது. துருவ மகாராஜ் சக்தி யுகத்தை சேர்ந்தவர். அவர் உண்மையான தியான பயிற்சியில ஈடுபடுறத நம்ம இங்க பார்க்கிறோம். தியானம் அப்படிங்கிறது நம்ம நேற்றைய பதத்துல பார்த்தோம். தியாயன் பகவத்தோ ரூபம். தியானம் அப்படிங்கிறது பகவானுடைய ரூபத்து மேல தியானிக்கிறது அப்படிங்கிறது நம்ம நேற்று பார்த்தோம். நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம், உண்மையான யோகம் அப்படிங்கிறது இந்த கலியுகத்துல சாத்தியம் கிடையாது. அந்த யோகத்தை அப்படியே அதனுடைய பிம்பம் மாதிரி அதனுடைய ஓரளவுக்கு சாடை இருக்கிற மாதிரி இன்னைக்கு யோகம் பண்றோம் அப்படின்னு சொல்லி பல பேர் யோகம் பண்றாங்க. அந்த யோகம் எல்லாம் ஒன்னு சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, நீ பகவானை பத்தி நினைச்சா கூட உன்னால யோக பயிற்சி மூலமா பக்குவத்தை அடைய முடியாதுன்னு சொல்லுது கலியுகத்துல. ஆனா இன்னைக்கு பகவானையும் விட்டுட்டு வேற எதையோ பத்தி வேற எதை வேணாலும் நினைச்சுட்டு யோகம் பண்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுதான் இன்னைக்கு எல்லாருமே சொல்லி தராங்க. எதை வேணாலும் நினைச்சு எதை வேணாலும் நீ நினைச்சுக்கோ, இதை மட்டும்தான் வச்சு யோகம் பண்ணணுங்கிறது கிடையாது அப்படின்னா ஆயிரக்கணக்கான போலியான அபத்தமான முட்டாள்தனமான மக்கள் பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க, சொல்லி கொடுத்துன்னு இருக்காங்க. ஆனா இங்கே நம்ம பார்க்கிறோம், ஸ்ரீமத் பாகவத்தையும் சரி பகவத்கீதையிலும் சரி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில விளக்கும் போதும் சொல்றார், தியானம் அப்படிங்கிறது பரமாத்மாவை தியானிக்கிறது, பகவானை தியானிக்கிறது. சும்மா நம்ம எதையோ ஒண்ணு நினைச்சுக்கலாம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நீ எதை வேணாலும் நினைக்கலாம், உனக்கு எது பிடிக்குதோ அதை நினைச்சுக்கலாம், நீ தியானம் பண்ணலாம் அப்படின்னா. நான் நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கேன் இந்த வார்த்தைய. எது பிடிக்குதோ அதை நீ தியானம் பண்ணலாம். அதுக்கு பேர் தியானம் கிடையாது. தியானம் அப்படின்னா அது மூலமா ஒருத்தன் தூய்மை அடையணும். அந்த தியான பயிற்சியின் மூலமா தூய்மை அடையணும். எந்த பொருளை நினைச்சா அந்த பொருள் நம்மளை தூய்மைப்படுத்துமோ அந்த பொருளை தான் நினைக்கணும். சமைக்கிறது அப்படின்னா ஒரு பொருள் சமைச்சாகணும், அந்த பொருள் சமைக்கப்படணும், வெந்தாகணும். ஏதோ ஒரு பொருளை வச்சா அது வெந்துருங்கிறது கிடையாது. சமைக்கிறதுக்கு நெருப்பு மூட்டத்துக்கு பதில நான் தண்ணிய அடியில தண்ணிக்கு மேல பாத்திரத்தை வச்சேன்னா அது எத்தனை வருஷம் ஆனாலும் வேக போறது கிடையாது. ஏன்னா அதை வேக வைக்கிறதுக்கு என்ன பொருள் தேவையோ, அதாவது நெருப்பு தேவை. அந்த உள்ள இருக்கக்கூடிய சாதம் வேகிறதுக்கு, அரிசி வேகிறதுக்கு நமக்கு நெருப்பு தேவை. அந்த நெருப்பை விட்டுட்டு வேற எதையோ பொருளை நான் எவ்வளவு நாள் வச்சிருந்தாலும் அது வேக போறது கிடையாது சாதம். அதே மாதிரி நம்மளுடைய இதயத்துல தியானம் பண்ணணும் அப்படின்னா அந்த இதயத்தை தூய்மைப்படுத்துறதுக்கு ஒரு பொருள் தேவை. அந்த தூய்மைப்படுத்தக்கூடிய பொருளை விட்டுட்டு நம்ம வேற ஏதோ ஒரு பொருள்ல நம்ம இதயத்துல வச்சுட்டு இருந்தோம்னா இதயம் என்னைக்குமே தூய்மை அடைய போறது கிடையாது. தூய்மைப்படுத்தக்கூடிய பொருள் தான் பகவான். தூய்மைப்படுத்தக்கூடிய வஸ்து, தூய்மைப்படுத்தக்கூடிய புருஷர் பகவான். அந்த பகவானை நம்ம உள்ள வைக்கும் போதுதான் நம்ம இதயம் தூய்மை அடையும் ஒழிய நினைச்ச பொருள் தான் வைக்கிறது மூலமா இதயம் தூய்மை அடைய போறது கிடையாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, உனக்கு ஐஸ்வர்யா ராய் பிடிச்சிருந்தா ஐஸ்வர்யா ராய் வச்சுக்கோ. இதை நான் காதால கேட்டேன். இப்ப ஐஸ்வர்யா ராய் பத்தி யாரும் பேசுறது இல்லை. நான் சொல்றது ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி. உனக்கு ஐஸ்வர்யா ராய் பிடிச்சிருந்தா ஐஸ்வர்யா ராய் நீ தியானம் பண்ணு, அதுவும் தியானம் தான். ஆனா இந்த தியானம் பகவான் கிருஷ்ணரை தியானம் பண்றது மூலமா நீ உன்னுடைய இதயத்துல இருக்கக்கூடிய களங்கத்துல இருந்து நீ வெளியில வருவ. காம குரோத லோப மதமோகம் அச்சயத்துல இருந்து நீ வெளியில வருவ. ஆனா ஐஸ்வர்யா ராய் நீ தியானம் பண்றதுனால என்ன ஆகும்? காமத்துல நீ அதிகமா தான் போக வெளியில வர மாட்ட.
அதனால எதை நினைச்சு வேணாலும் தியானம் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் வந்து சும்மா வெத்து ஒண்ணுத்தும் பிரயோஜனம் கிடையாது. இங்க துருவ மகாராஜ் பகவான் கிருஷ்ணரை தியானம் பண்ண. கிருஷ்ணர் எப்படி இருப்பார் அப்படிங்கிற அவருடைய ரூபத்தை, பகவான் கிருஷ்ணருடைய ரூபத்தை மிகவும் துல்லியமா வர்ணிச்சார் நாரதர். நம்ம முன்னாடி பார்த்தோம். நாரதர் துருவ மகாராஜட்ட பகவான் கிருஷ்ணருடைய ரூபத்தை ஒவ்வொரு அங்கமா வர்ணிச்சார். அப்படி பகவான் கிருஷ்ணர் வர்ணிச்சதின் மூலமா அதை அடிப்படையா வச்சு துருவ மகாராஜ் தியானம் பண்றார். இங்க அவருடைய தியானம் வந்து சாதாரண தியானம் கிடையாது. இன்னைக்கு நினைக்கிற மாதிரி சும்மா ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து நினைச்சிட்டு இல்ல 10 நிமிஷம் அரை மணி நேரம் உட்கார்றது, அதுல வந்து 29 நிமிஷம் தூங்குறது, இதுக்கு பேர் தியானம் கிடையாது. ஒரு நிமிஷம் ஏதோ அப்படியே எதையோ நினைக்கிறது, இதெல்லாம் வந்து முட்டாள்தனம். அந்த மாதிரி தியானம் பண்றது கிடையாது. தியானம் நல்லா சாப்பிட்டுட்டு வயிறு ரொம்ப சாப்பிட்டுட்டு பண்றதெல்லாம் தியானம் கிடையாது. நம்ம பாக்குறோம் துருவ மகாராஜ் எப்படி தியானம் பண்ண. முதல் மாசம் 3 நாளைக்கு ஒரு தடவை பழமும் அங்க இருக்கக்கூடிய ஏதோ வேர்களையும் சாப்பிட்டார் முதல் மாசம். 2வது மாசம் 6 நாளைக்கு ஒரு தடவை அவர் வந்து ஏதோ இலை தலை புல் இருந்தா அதை சாப்பிட்டார். அடுத்த மாசம் 9 நாளைக்கு ஒரு தடவை அவர் வந்து காத்த மட்டும் சுவாசிச்சார். அதுக்கப்புறம் இங்க பார்த்தோம்னா அவர் வந்து எல்லாத்தையும் நிறுத்திட்டார், பிரம்மனை உள்ள கொண்டு போயிட்டார். அதனால மொத்த உலகமும் நடுங்கணும். அவ்வளவு கடுமையான தபஸ். எல்லாரும் அவ்வளவு கடுமையா பண்ண முடியாது, இருந்தாலும் அதுதான் வழிமுறை. இன்னைக்கெல்லாம் வந்து கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. ஒரு நாள் சாப்பிடாட்டி வயிறு, ஒரு வேலை சாப்பிடாட்டி வயிறு நமக்கு தாங்க முடியும். கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. ஒரு சிலர் வேணா நகல் பண்ண பார்க்கலாம். நானும் பகவானை நினைக்கிறேன், பகவானை நினைச்சிட்டு நானும் தபஸையா இருக்கிறேன் கலியுகத்தை. அப்புறம் பார்த்தோம்னா கொஞ்ச நாள் ஆனதையும் எதுவுமே. துருவ மகாராஜ் அப்படி கிடையாது. துருவ மகாராஜ் வந்து அவரு 3 மாசம் கழிச்சதையும் ஒரு கால்ல நிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்படின்னா அவருக்கு வந்து அவருடைய தியானத்தை பண்றதுக்கு முழு சக்தியும் அவர்கிட்ட இருக்கு. நம்ம நினைக்கூடாது, ஓ நானும் தியானத்தை பயிற்சி பண்றேன், நானும் துருவ மகாராஜ் மாதிரி கலியுகத்துல பயிற்சி பண்றேன், நானும் சாப்பாட்டை குறைச்சுக்கிறேன், நானும் பிரசாதம் சாப்பிடறத குறைச்சுக்கிறேன், தியானம் பண்றேன் அப்படின்னு சொல்லி தியானம் பண்ணோம்னா பார்த்தோம்னா கொஞ்ச நாள் ஜெபம் பண்ண முடியாது. கொஞ்ச நாள் அன்னையும் ஒரு நாள் சாப்பிடலன்னா நமக்கு வந்து ஜெபம் பண்ண முடியாது, தலை சுத்தம், ஒரு சேவையும் பண்ண முடியாது. அப்ப அது வந்து தியானமே கிடையாது. அப்ப நம்மளுடைய முழு தியானம் எங்க ஆகுது? நான் என்னுடைய உணவு கட்டுப்பாட்டிலையும் என்னுடைய தபஸ்யாவிலையும் தான் தியானம் இருக்குது. என்னுடைய கவனம் மொத்தமும் நான் பண்ணக்கூடிய தபஸ்யால இருக்கு. ஆனா உண்மையில இங்க வந்து தியானம் அப்படிங்கும் போது தியானம் மொத்தமும் பகவானுடைய ரூபத்துல இருக்கும். அதனால கலியுகத்துல அத்தகைய விஷயங்கள் வந்து சாத்தியம் இல்லாது. அது நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். இப்ப இந்த பதத்துல பார்த்தோம் அப்படின்னா துருவ மகாராஜர் அவருடைய இப்படிப்பட்ட பயிற்சியை தொடர்ந்து அவர் செஞ்சதுனால முழுமுதற் கடவுள் பகவான அவருடைய இதயத்துல பற்றி கொண்டார். அவருடைய இதயத்துல வந்து புடிச்சு வச்சுட்டு அந்த பகவான், அதனால இந்த 3 உலகமும் நடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்ற. பகவான் அவருடைய இதயத்துல பிடிச்சு வச்சிருந்தார் அப்படிங்கிறதுக்கு இங்க பகவானை பத்தி 2 விளக்கங்கள் கொடுக்கப்படுது. ஒண்ணு என்ன அப்படின்னா மகத் ஆதீனம், மகத்தத்துவத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடியவர். பகவான வந்து பல இடங்கள்ல சொல்லும் போது வெறுமனே பகவான் பிரம்மம் அப்படின்னு சொல்லிடுறதோட அவருடைய குணங்களை சொல்லி விளக்குறது வாஸ்தவம், வழக்கமான ஒரு நம்ம பார்க்கிறோம் பல இடங்கள்ல வேத சாஸ்திரங்கள்ல அப்படித்தான் இருக்கு. அது மாதிரி இங்க வந்து பகவான இதயத்துல பிடிச்சு கொண்டார் அப்படின்னு மொட்டையா சொல்றதுக்கு பதிலா எப்படிப்பட்ட பகவான இதயத்துல பிடித்து கொண்டார் அப்படிங்கறத விளக்குறாங்க. எப்படி சொல்றாங்கன்னா மகத்தத்துவத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய பகவான அவர் தன்னுடைய இதயத்துல வச்சிருந்தார். அப்புறம் அடுத்து என்ன சொல்லப்படுது? புருஷ ஈஸ்வரம், எல்லா உயிர்களுக்கும் ஈஸ்வரனா இருக்கக்கூடிய, எல்லா உயிர்களுக்கும் நாயகனா இருக்கக்கூடிய அந்த பகவான அவர் வந்து தன்னுடைய இதயத்துல வச்சிருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப ஸ்ரீல பிரபுபாத் தன்னுடைய பொருளுரை முழுக்க ஒரு குறிப்பிட்ட கருத்தை பேசின்றிருக்கார்.
ஸ்ரீல பிரபுபாத் அவருடைய பொருளுரை முழுக்க மாயாவாதம் கொள்கைய முறியடிக்கிறார். இங்க ஒரு நல்ல ஒரு கேள்வி வரலாம். ஸ்ரீல பிரபுபாத் பொருளுரை ஆரம்பிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் உள்ள பிரம்மன் என்னும் சொல் மிகவும் முக்கியமானது. இங்க பிரம்மன் அப்படின்னு சொல்லப்படுது, இங்க பகவான் அப்படின்னு சொல்லப்படல. இந்த ஸ்லோகத்துல பிரம்மன் அப்படின்னு சொல்லப்படுது. எத்தகைய பிரம்மன்? எந்த பிரம்மன் மகத்தத்துவத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடியவரோ, எந்த பிரம்மன் எல்லா புருஷர்களுக்கும் ஈஸ்வரனா இருக்கக்கூடியவரோ அந்த பிரம்மனை தந்த இதயத்துல பற்றி கொண்டார் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்படுது இந்த ஸ்லோகத்துல. இப்ப ஒரு கேள்வி வரலாம், பிரம்மன் அப்படின்னா என்ன? பல இடங்கள்ல பிரம்மன் அப்படிங்கிறது பல விஷயங்களை குறிக்கக்கூடியதா இருக்கு. அதனாலதான் நம்ம மொத்த விளக்கமும் தெரிஞ்சுட்டு அதன் அடிப்படையில பிரம்மம் அப்படிங்கிறது என்னங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும். பிரம்மன் அப்படிங்கிறது ஒரு சில இடங்கள்ல இந்த ஜட இயற்கையை கூட குறிக்கக்கூடியது. ஒரு சில நேரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா பிரம்மன் அப்படிங்கிறது உயிர்வாளியை குறிக்கக்கூடியதா இருக்கும், ஜீவனை. ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மன் அப்படிங்கிறது பகவானை குறிக்கக்கூடியதா இருக்கும். இந்த இடத்துல பிரம்மன் அப்படிங்கிறது பகவானை குறிக்குது. எப்படி சொல்றீங்க? அதுதான் அந்த பிரம்மனுடைய தன்மையை பத்தி சொல்லியிருக்கிறதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்க எந்த பிரம்மன் மகத்தத்துவத்துக்கு ஆதாரமா இருக்குதோ, எந்த பிரம்மன் புருஷர்கள் எல்லாருக்கும் ஈஸ்வரனா இருக்குதோ அந்த பிரம்மன் சொல்லப்படுது. மகத்தத்துவம் அது பௌதிக வஸ்துக்கள் எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய அதனுடைய ஒரு கலவை. அது தோன்றாத ஒரு நிலை மகத்தத்துவம். சரியா? அப்ப பௌதிக வஸ்துக்களுக்கு ஆதாரமா பௌதிக வஸ்துவே இருக்க முடியாது. புரியுதா சொல்றது? அதாவது பிரம்மன் அப்படிங்கிறது 3 விஷயங்களை குறிக்கலாம். ஒண்ணு மகத்தத்துவத்தை குறிக்கலாம், இல்ல ஜீவாத்மாவை குறிக்கலாம், இல்ல பிரம்மன பகவானை குறிக்கலாம். சரியா? அதான் ஜட இயற்கை தான் மகத்தத்துவம். ஒண்ணு ஜட இயற்கையை குறிக்கலாம், இல்ல ஜீவனை குறிக்கலாம், இல்ல பகவானை குறிக்கலாம். சரியா? இந்த இடத்துல பிரம்மன் அப்படிங்கிறது யாரை குறிக்குது அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீங்க எப்படிப்பட்ட பிரம்மன் நீங்க விளக்கப்பட்டிருக்கோ அதை புரிஞ்சுக்கிறது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்க பிரம்மனை விளக்கும் போது சொல்லப்படுது மகத் ஆதீனம், மகத்தத்துவத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடியது. ஜட பொருளுக்கு ஆதாரமா, ஜட பொருளுக்கு மூலமா இருக்கக்கூடியதுன்னு சொல்லப்படுது. சரியா? ஜட இயற்கைக்கு மூலமா இருக்கக்கூடிய பிரம்மன் ஜட இயற்கையாகவே இருக்க முடியாது. சரியா? அதனால இங்க பிரம்மன் அப்படிங்கிறது ஜட இயற்கையை குறிப்பிட முடியாது. புரியுதா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரூல். ரெண்டாவது என்ன, பிரம்மன் அப்படிங்கிறது ஜீவனை குறிக்கலாம். ஆனா இங்க புருஷ ஈஸ்வரான்னு சொல்லப்படுது. புருஷர்கள் எல்லாரையும் கட்டுப்படுத்துபவர்னு சொல்லப்படுது. யாரு புருஷா? பகவான் புருஷர் ஒரு விதத்துல. இந்த இடத்துல புருஷ ஈஸ்வரர் அப்படின்னா புருஷ அப்படிங்கிறது உயிர்வாளிகளை குறிக்கக்கூடியது. உயிர்வாளிகள் எல்லாரையும் கட்டுப்படுத்தக்கூடியவர். அப்ப பிரம்மன் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஜீவனையும் குறிக்கிறது கிடையாது. பிரம்மன் அப்படிங்கிறது பல இடங்கள்ல பல விஷயத்தை குறிக்கிற மாதிரி இருந்தா கூட எந்த இடத்துல எதை குறிக்குது அப்படிங்கறத புத்திசாலித்தனத்தோட நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த இடத்துல மகத் ஆதீனம் அப்படிங்கிற சொல்லின் மூலமா இது ஜட இயற்கையை குறிக்கவில்லை அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து புருஷ ஈஸ்வரம் அப்படிங்கிற சொல்லின் மூலமா நம்ம இது உயிர்வாளிகளையும் குறிக்கலங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சில பிரபுபாத் தன்னுடைய பொருளுரையில விளக்குறார். பகவத்கீதையில 2 விதமான பிரகிருதி சொல்லப்படும். ஒண்ணு பரா பிரகிருதி, இன்னொன்னு அபரா பிரகிருதி. அந்த அபரா பிரகிருதி ஒரு சில நேரங்கள்ல புருஷான்னு சொல்லப்படும். ஏன்னா அது ஒரு உணர்வுள்ள ஒரு வஸ்து. அது செயல்பாடு உள்ள உணர்வுடையது. அதனால புருஷர்களுக்கும் ஈஸ்வரனா இருக்கக்கூடியது. இந்த லட்சணங்களின் மூலமா பகவானை அறிந்து கொள்ள இந்த பிரம்மனை மொட்டையா சொல்லாம அந்த பிரம்மனுக்கு அறிகுறிகள் கொடுத்திருக்கிறது மூலமா எந்த பிரம்மன் இங்க சுட்டி காட்டப்படுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறது எளிமையா இருக்கு. நம்ம யோசிப்போம், இங்க பிரம்மன் தானே கொடுத்திருக்கு, ஏன் சிவ பிரபுபாத் முழுமுதற் கடவுள்னு மொழிபெயர்த்து கொடுத்தார்? ஏன்னா இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரம்மனானது முழுமுதற் கடவுளை தான் குறிக்குது. ஏன்னா அந்த முழுமுதற் கடவுள் மட்டும்தான் மகத் ஆதீனம், மகத்தத்துவத்துக்கு ஆதாரமா இருக்கிற. அதே மாதிரி பிரம்மனுக்கும் புருஷர்களுக்கும் ஈஸ்வரரா இருக்க. சரியா?
இப்ப அத்தகைய பரபிரம்மன் அல்லது முழுமுதற் கடவுள், முழுமுதற் கடவுள் பல நேரங்கள்ல பரபிரம்மன் அழைக்கப்படுறார். எப்ப ஜீவன்கள் பிரம்மன் அழைக்கப்படுதோ அந்த சமயத்துல பகவான் பரபிரம்மன் அழைக்கப்படுவார். எப்ப ஜீவன்களை பற்றிய தகவலே இல்லையோ அந்த இடத்துல பகவான் வெறும் பிரம்மன்னே சொல்லப்படுவார். ஹலோ இதம் பிரம்மம், எல்லாமே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே பிரம்மன் தான். எல்லாமே பிரம்மனுடைய ஒரு வகையான தோற்றங்கள் தான். சரியா? இப்ப சில பிரபுபாத் ஒரு அருமையான ஒரு தத்துவமான விளக்கத்தை இங்க கொடுக்கிற. அவர் சொல்ற பிரம்மன் அளவிட முடியாதது, பிரம்மன் வரம்பிற்கு அப்பாற்பட்டது. சரியா? அதை எல்லாருமே ஒத்துப்பாங்க. அப்படிப்பட்ட பிரம்மனை எப்படி ஒருத்தர் இதயத்துக்குள்ளார கட்டி போட முடியும், இதயத்துக்குள்ளார பற்றி கொள்ள முடியும், கைப்பற்ற முடியும்? இத மாயாவாதிகளால விளக்கமே கொடுக்க முடியாது, சாத்தியமே இல்லை. எப்படி அவங்களால விளக்கம் கொடுக்க முடியும்? ஏன்னா மாயாவாதிகளை பொறுத்தளவு பிரம்மன் அப்படிங்கிறது அளவில்லாது விரிந்து பறந்து அதுக்கு இதுதான் எல்லைனே கிடையாது. அத்தகைய பொருள், அத்தகைய வஸ்து தான் பிரம்மன். பிரம்மன் அத்தகைய வஸ்துன்னு நம்ம சொன்னோம்னா அப்ப எப்படி பிரம்மனை இது உள்ள கட்டி போட முடிஞ்சது அப்படின்னா மாயாவாதிகளால விளக்கம் கொடுக்க முடியாது. இங்க வைஷ்ணவர்கள் அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியும். வைஷ்ணவர்களுடைய விளக்கம் அதுக்கு இயற்கையாகவே பொருந்தும். சில பிரபுபாத் சில ஜீவ கோஸ்வாமியை மேற்கோள் காட்டினார். அவர் சொல்ற முழுமுதற் கடவுளை நம்ம உள்ள வச்சிருந்தோம் அப்படின்னா பகவான், ஷியாமசுந்தரர், கிருஷ்ணர், விஷ்ணு, அவரை நம்ம தியானிக்க ஆரம்பிச்சோம்னா, அவரை நம்ம உள்ள கொண்டு வந்தோம்னா அப்ப மொத்த பிரம்மனமே நமக்குள்ளார இருக்கிற மாதிரி. ஏன்னா அவர் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். இங்க இந்த ஸ்லோகத்திலே சொல்லப்படுது, மகத் ஆதீனம் புருஷ ஈஸ்வரம். இந்த ஜட இயற்கைக்கு ஆதாரமா அவர் தான் இருக்கார். அப்ப அவரே உள்ள இருக்கும்போது எல்லாமே உள்ள இருக்கிற மாதிரி தானே அர்த்தம், உண்டா இல்லையா? அதே சமயத்துல ஒருத்தர் கேள்வி கேட்கலாம், ஒருத்தன் தியானம் பண்ணாலும் சரி பண்ணாட்டியும் சரி உள்ளதானே இருக்கிறாரு அவரு. வாஸ்தவம் தான், நீ தியானம் பண்ணாலும் சரி பண்ணாட்டியும் சரி அவர் உள்ளவேதான் இருக்கார். இருந்தாலும் நீ அவரை பத்தி நினைக்கும் போது அந்த உறவு ரெண்டு பேருக்கு நடுவுல நிலைநாட்டப்படும். அந்த நேரத்துல தான் முறையா பகவான் அங்க உள்ள இருக்கிறதா சொல்லப்படும். அவர் துருவ மகாராஜ் அப்படிப்பட்ட பகவான பிடிச்சு கொண்டாருன்னு சொல்லப்படும். அங்க எப்பவுமே பகவான் இருக்கார், ஆனா அவரை நம்ம பிடிச்சுக்கிறது இல்லை, அவரை நம்ம கண்டுக்கிறது கிடையாது. உள்ள இருக்கிறார் பகவான், அவரை நம்ம கண்டுக்கிறது கிடையாது. ஆனா நம் துருவ மகாராஜ் அவரை கண்டு கொண்டார், அவரை கைப்பற்றிட்டார். இன்னும் சொல்ல போனா அவர் பரமாத்மா மேல தியானம் செய்தார் நம்ம சொல்லிட முடியாது. பரமாத்மாவா எல்லாருடைய இதயத்திலையும் அவர் இருக்கார் பகவான். இருந்தாலும் பகவானுடைய ஸ்வயம் ரூபத்தின் மேல ரெண்டுத்துக்கும் வேறுபாடு கிடையாது ஒரு விதத்துல. இருந்தாலும் இங்க துருவ மகாராஜ் தியானம் பண்ண ரூபமானது வைகுண்டத்துல இருக்கக்கூடிய பகவானுடைய ரூபத்தை பத்தி தான் வர்ணிச்சார். அத்தகைய பகவான துருவ மகாராஜ் தியானிச்சு உள்ள பிடிச்சிருந்தார். இந்த பிரம்மன் பரபிரம்மன் இந்த கொள்கையை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். பிரம்மனை விளக்குறது எப்படி, பல இடங்கள்ல பகவானும் பிரம்மனா வர்ணிக்கப்படுற. இத நம்ம முறையா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளும் மாயாவாதிகளை போலதான் இருக்கும். இந்த மாயாவாதிகள் பார்த்தீங்க அப்படின்னா எது என்ன பண்றோம் ஏது பண்றோம் எந்த ஒரு கருத்துமே கிடையாது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா உலகத்துல குறிப்பா இந்தியாவில அவங்களுக்கு ஏதாவது தத்துவம் தெரியுதா அப்படின்னா எந்த தத்துவமும் தெரியாது. ஆனா என்ன நினைச்சிட்டு இருப்போம், கடவுள் ஜோதிமயமான, கடவுளுக்கு உருவம் கிடையாது. சரி, அதுக்கு மேல அவனுக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமானா தெரியாது. அதுக்கு மேல அவனுக்கு ஏதாவது தெரியுமானா தெரியாது. நம்ம வேணா விசாரிச்சு பார்க்கலாம். இப்ப சமீபத்துல ஒரு படம் கூட ரிலீஸ் பண்ண, நான் கடவுள் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு. அவன் படத்துல என்ன சொல்றான்னு தெரியல.
அகம் பிரம்மாஸ்மின்னு போட்டிருக்கான். ஒண்ணு ரெண்டு விதமா அவன் படம் எடுக்கலாம் அந்த தலைப்புல. ஒண்ணு நான் கடவுள்னு சொல்லி அவன் மாயவாத கொள்கையை பரப்புற மாதிரி இருக்கலாம். ஆனா படத்தை பார்த்தா அப்படி தெரியல. இன்னொன்னு நான் கடவுள் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லி அவன் அந்த மாயவாத தத்துவத்தினுடைய மாயவாத கொள்கையினுடைய முட்டாள்தனத்தை வெளிக்காட்டும். குறிப்பா அந்த படத்தை இயக்குனவர் பாலா ஒரு பிரபலமான ஒரு நாட்டிகர். நான் பார்த்தேன், பாலா நான் கடவுள்னுங்கிற பேர்ல ஒரு திரைப்படம் எடுத்திருக்கான்னா கண்டிப்பா இந்த அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற கருத்தை நிந்திக்கிறதுக்காகவும் அந்த கருத்தை அதை பத்தி மோசமா பேசுறதுக்காகத்தான் ஒழிய நான் கடவுள் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற கொள்கையை பரப்புறதுக்காக கிடையாது. அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற தலைப்புல படம் எடுத்தாலும் அதனுடைய குறிக்கோள் அந்த கருத்தை அந்த கருத்தை பத்தி தப்பு தப்பா பேசுறதுக்காக. ஏன்னா நம்ம யோசிக்கலாம், அதுல அந்த விதத்துல தவறே கிடையாது அந்த மாதிரி சொல்றதுல. எப்படி நான் கடவுளா இருக்க முடியும், எப்படி நான் பிரம்மனா இருக்க முடியும்? அது முட்டாள்தனம். அந்த அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முட்டாள்தனத்தை பெரும்பாலான மக்கள் அறியறது இல்லை. அதே சமயத்துல ஒரு சில நாத்திகர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இதுதான் மொத்தமே அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி வேற ஒண்ணும் கிடையாது, அகம் பிரம்மாஸ்மி தான் இருக்கிறதுலயே மிக உயர்ந்தது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவும் தவறு. எப்படி பார்க்கலாம் நம்ம? இப்ப அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மனா இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நானே பிரம்மன், நான் பிரம்மன் தான், அதுல எந்த தவறும் கிடையாது. ஆனா நான் ஒரு உயிர்வாளி அப்படிங்கறத குறிக்கக்கூடிய பிரம்மன் இந்த இடத்துல. ஆனா நானே பரபிரம்மனா இருக்க முடியுமா அப்படின்னா சாத்தியம் இல்லை. நானே கடவுளா இருக்க முடியும்னா சாத்தியம் இல்லை. நம்ம தத்துவங்கள் ரொம்ப ஆழமா கரமா உள்ளெல்லாம் போயெல்லாம் நுணுக்கலாம் வேண்டாம், நுணுக்கமாலாம் பார்க்க வேண்டாம், மேலோட்டமா பார்ப்போம். நான் கடவுள்னே எடுத்துப்போமே, அப்ப நான் ஏன் இங்க கஷ்டப்படுறேன்? முதல் கேள்வி. அதுக்கு எத்தனையோ விளக்கங்கள் கொடுக்கலாம், எத்தனையோ விளக்கங்கள் மாயாவாதிகள் கொடுக்கலாம். ஆனா எப்படி பார்த்தாலும் சரி, நான் கடவுளா இருந்தேன் அப்படின்னா நான் கடவுள் அப்படிங்கும் போது நான் ஏன் கஷ்டப்படுறேன்னா மாயாவாதிகள் சொல்லுவாங்க, நீ இப்போ மாயையில இருக்க, நீ இப்போ ஒண்ணு தவறா அடையாளம் கண்டு கொண்டு இருக்க. நானே கடவுளுங்கும் போது நான் எப்படி மாயையில இருக்க முடியும்? கடவுள் அப்படிங்கிறவர் மாயைக்கு எஜமானதான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது நானே கடவுள், நான் எப்படி மாயையில இருக்கிறது சாத்தியமாக முடியும்? சாத்தியமே கிடையாது. ரொம்ப எளிமையா யார் வேணாலும் புரிஞ்சுக்கலாம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய தத்துவவாதியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் கடவுள் அப்படின்னா நான் ஏன் இன்னொரு விஷயத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கேன்? உடனே அவங்க சொல்லுவாங்க, இது எல்லாமே நித்தியம், நீ மாயிலேயே உண்மையில கிடையாது, இது எல்லாமே பொய். பிரம்ம சத்தியம் ஜெகத் நித்தியம், இந்த உலகத்துல இருக்கக்கூடியது எல்லாமே பொய், பிரம்மன் மட்டும்தான் உண்மையானது. சரி, இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே பொய்ன்னு நீ சொன்னீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே பொய். நீ ஜெகத் மித்யான்னு சொல்லிட்டீங்கன்னா எல்லாமே மித்யா, எல்லாமே பொய். அப்ப நீ பேசக்கூடிய பேச்சும் பொய். நீ எந்த சாஸ்திரத்தை படிக்கிறியோ அதுவும் பொய். நீ எதெல்லாம் பத்தி நினைக்கிறியோ எல்லாமே பொய். ஏன்னா நீ இன்னும் ஜெகத்துலதான் இருக்க. சரியா? அதனால இந்த மாயாவாத் முழுக்க முழுக்க என்ன சொல்றது, அது நடைமுறைக்கு ஒத்து வராதது. கொஞ்சம் புத்திசாலியா இருந்தா கூட அவன் புரிஞ்சுக்க முடியும் நான் கடவுள் கிடையாதுங்கிறது. இந்த மாயாவாத கொள்கை முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது அப்படிங்கிறது. இங்க பார்த்தோம்னா மேலும் மாயாவாதிகள் சொல்லுவாங்க, இந்த பிரம்மன் மட்டும்தான் சத்தியம். அப்ப இந்த ஜெகத் என்ன? ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய மாயாவாதிகள் எடுத்துட்டோம்னா ரெண்டு விதமா பேசுறவங்க இருக்காங்க. சங்கர சொன்னது ஜெகத் மித்யா, இந்த ஜெகத்தே இல்லைன்னு சொல்றாரு. நான் என்னெல்லாம் பாக்குறேன்னா எல்லாமே பொய்,
இந்த 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 பலகை முன்னாடி கிடையாது, இந்த உடல் என்கிட்ட கிடையாதுன்னு. அதுதான் சங்கரருடைய கொள்கை. இதெல்லாம் எதுவுமே கிடையாது, இங்க எதுவுமே கிடையாது, எதெல்லாமே வந்து மாயா, இது எல்லாமே நீ கற்பனை பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் இருக்கிறதா. எவ்வளவு முட்டாள் பண்ண. அப்ப நான் வந்து இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே, சங்கரர் தான் சொல்றாரு இல்லன்னு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சில நவீன கால மாயாவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க இந்த இந்த பிரம்மன் இருக்கு, இந்த மாதிரி மாயாவாதிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கருத்து தான் இன்னைக்கு வச்சிருக்காங்க. இன்னைக்கு சங்கரருடைய கொள்கைகள் வந்து மாயாவாதம் அத்வைத்தம் அப்படிங்கிற பேர்ல பின்பற்றக்கூடியவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவு. அத உண்மையில வச்சுட்டு இருக்கவங்க அது நடைமுறைக்கும் ஒத்துவும் வராது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நம்ம இதை பத்தி யார்த்தையாவது போய் பேசும்போது, நீ ஏன் துன்பத்தை உணர்ற, நீ ஏன் கடவுளா இருந்தீங்கன்னா நீ ஏன் துன்பத்தை உணர்ற, நீ ஏன் இந்த மாதிரி பண்ற அந்த மாதிரி பண்ற, நீ ஏன் சாப்பிடுற, எவனா மாயாவாதம் பேசினா உடனே சொல்லுங்க, நீ ஏன் சாப்பிடுற, அது உடலுக்கு, எனிவே நீ ஆத்மா தானே, உனக்கு எதுக்கு நீ சாப்பிடணும், சாப்பிடாத, நிறுத்திடு, நீ ஏன் உடை உடுத்தி இருக்க, நிறுத்திடு, உனக்கு எதுக்கு ஏன் இருப்பிடம் வேண்டும், நிறுத்திடு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா மாயாவாதிகளால அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க, ஒன்னும் சொல்ல முடியாது. மிஞ்சி மிஞ்சி போனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன கால நபர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து இன்னும் பக்குவம் அடையலைங்க அப்படின்னு. அது நம்ம இயற்கையா கேட்கலாம். பக்தர்கள் நம்ம கிட்ட யாராவது வந்து பக்தியின் உயர்ந்த நிலைகளை பத்தி பேசி, நீ அந்த மாதிரி இருக்கியா, நீ இந்த மாதிரி இருக்கியான்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், நான் இன்னும் பக்குவம் அடையலைங்க, நான் இன்னும் அந்த அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு வரலன்னு சொல்லுவேன். ஆனா பிரச்சனை என்னன்னா, பக்தியில உயர்ந்த நிலைக்கு வரல அப்படின்னு சொல்றது அது இயற்கையாயிடும். ஆனா அங்க வந்து உயர்ந்த நிலைக்கு வரல அப்படிங்கறது சொல்றது செயற்கை ஆயிடும். எப்படி? அதுதான் நான் சொன்னேன். நான் வந்து ஒத்துக்கிறேன், நான் இன்றைய தற்போதைய சூழ்நிலை மாயையினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கேன் அப்படிங்கறத நான் ஒத்துக்கிறேன். அதனால நான் உயர்ந்த நிலைக்கு வரல அப்படிங்கிறது இயற்கை. ஆனா மாயாவாதி என்ன சொல்றான், மாயே இல்லைங்கிறான். அப்ப நீ உயர்ந்த நிலை தாழ்ந்த நிலைங்கிறது எங்க வேறுபாட எங்க வந்தது? அப்படி பார்த்தோம்னா சரி, உயர்ந்த நிலையில உங்க இதுல உயர்ந்த நிலையில இருக்கிறவங்களை எனக்கு காட்டு, அவங்க அப்படி இருக்கிறாங்களா? அதுவும் கிடையாது. சரி, உயர்ந்த நிலையில அத்வைத சங்கரருக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒருத்தர் தலைவரா இருக்கிற எத்தனையோ மடங்கள் இருக்கு. ரொம்ப பிரபலமானது காஞ்சிபுரத்துல இருக்கு மடம். சங்கரரை கொண்டு போய் சிறைச்சாலை வச்சாங்க. ஏன் இவ்வளவு கோர்ட்டு கேஸ் நடக்குது? அதுக்கு சிறையில இருந்துட்டு போ, உங்களுடைய தத்துவத்தை பிரகாரம் சிறையில இருந்தாலும் சரி, உள்ள இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, எல்லாமே மித்தியா தானே, எல்லாம் பொய் தானே. அப்ப நீ உள்ள இருந்தா என்ன, வெளியில இருந்தா என்ன? அப்போ உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க ஒரு ஆச்சாரியரா இருக்கக்கூடியவங்களே நடைமுறைக்கு ஒத்துவாகாத இந்த தத்துவம் இருக்கு, இந்த கொள்கை இருக்கு. அப்ப எப்படி சாதாரண மக்களுக்கு இது பொருந்தக்கூடியதா இருக்கும்? மக்கள் முட்டாளா இருக்கிறதுனால இதையும் நம்பின்னு இருக்காங்க. அத்வைதம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா இது வந்து எங்கேயுமே வந்து ஒரு பிடிமானமே இல்லைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் ஆரம்பத்துல சில பிரபுபாதருடைய புத்தகங்களை படிக்கும் போது பல நேரங்கள்ல பிரபுபாதர் வந்து நான் கடவுள் கிடையாது அப்படிங்கிற இந்த கொள்கையை வந்து எதிர்த்து பேசும்போது நான் நினைப்பேன், அந்த மாதிரி கூட நினைக்கக்கூடிய முட்டாள்கள் இருப்பாங்களான்னு உலகத்துல, தன்னையே கடவுள் நினைச்சுட்டு இருக்கக்கூடிய முட்டாள்கள் இருப்பாங்களான்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியில போய் அப்படி 4 பேர்கிட்ட கிருஷ்ண பக்தியை பத்தி பேச ஆரம்பிக்கும் போதுதான் தெரியுது, ஓ உண்மையிலே நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா, அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு பிரிவினர் சொல்லுவாங்க, சங்கரர் சொன்னாரு பிரம்மனுக்கு வந்து குணங்கள்லாம் கிடையாதுன்ட்டு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சில மாயாவாத ஒரு குழு என்ன சொல்றதுன்னா, அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணைங்கிறாங்க. ஓகே, பிரம்மன் வந்து ஜோதி ஆயிடுச்சு. பிரம்மனுக்கு நீ எப்ப ஜோதின்னு சொல்றியோ அப்பயே அதுக்கு ஒரு தன்மையை நீ கொடுக்கற, புரியுதா? பிரம்மன் எப்ப நீ வந்து இது ஜோதி அப்படின்னு நீ சொல்றியோ அப்பயே அந்த பிரம்மனுக்கு ஒரு குணத்தை கொடுக்கற. நெருப்பினுடைய குணம் என்னன்னு நான் கேட்கிறேன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? வெப்பம் இருக்கு, ஒளி இருக்கு, இது வந்து நெருப்பினுடைய குணம். அதை எப்படி நீ குணம் இல்லைன்னு சொல்ல முடியும்?
நீ எப்ப பிரம்மன் ஒரு ஜோதின்னு சொல்லும் போதே அங்க நீ ஒரு குணத்தை கொடுக்குற. அப்ப எப்படி நீ குணங்கள் இல்லாதது பிரம்மன் எப்படி சொல்ல முடியும்? மாயாவாதி சொல்றான் பிரம்மன் நிர்குணம்ங்கிறான். பிரம்மன் நிர்குணம், குணம் இல்லாதது அப்படின்னா அப்புறம் எப்படி நீ பிரம்மனை ஜோதின்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா ஜோதின்னு சொன்னாலே அங்கே ஒரு குணம் வந்துடுது. சரியா? அப்புறம் சொல்ற தனிப்பெரும் கருணை. கருணை அப்படின்னா அது குணம் இல்லையாது. பிரம்மன் எப்படி நிர்குணமா இருக்க முடியும்? சாஸ்திரம் சொல்லுது பிரம்மன் நிர்குணம்னு சொல்லுது சாஸ்திரம். ஆனா நிர்குணம்னு சொன்னா அதுக்கு குணம், பிரம்மனுக்கு குணமே கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது. பிரம்மனுக்கு குணம் இருக்கு, ஆனா இந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பௌதிக குணங்கள் கிடையாது. அதுதான் அர்த்தம். இப்ப என்கிட்ட யாராவது ஒருத்தர் கேக்குறார், ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு பொருள், உங்களுக்கு தெரியாத ஒரு பதார்த்தம் சாப்பிடுறது எல்லாருக்கும் தெரியும். இப்ப இருக்கிறவங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் ரசமலாய்னா எப்படி இருக்கும், இல்ல ரசகுல்லா. ரசகுல்லா எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும், வெள்ளை கலர்ல இருக்கும். ரசகுல்லானா என்னன்னே தெரியாத ஒருத்தனுக்கு ஒரு கிராமத்துல இருக்கான், தமிழ்நாட்டினுடைய கிராமத்துல, ரசகுல்லானா என்னன்னு தெரியாது. ரசகுல்லானா எப்படின்னு சொல்றீங்க. அப்ப நான் சொல்றேன் ரசகுல்லா இது காரம் கிடையாது, இது இனிப்புன்னு சொல்லாம இது காரம் கிடையாதுன்னு சொல்றேன். இல்ல இனிப்புன்னு சொல்லிட்டு அது பாயாசம் கிடையாதுங்கிற, பாயாசம் மாதிரி தண்ணியா இருக்காதுன்னு நான் சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது பாயாசம் கிடையாதுன்னு அர்த்தம். இன்னொரு அதுக்கப்புறம் நான் விளக்கும் போது சொல்லுவேன் இது கெட்டியா இருக்கும்னு சொல்லுவேன். சோ கெட்டியா இருக்கும்னு நான் சொல்றது அது எப்படிப்பட்டதுன்னு சொல்றேன், அதனுடைய குணம் என்னன்னு சொல்றேன். அதனுடைய குணம் எப்படி இல்லைன்னு சொல்லி நான் அது லிக்விட் கிடையாது, அது தண்ணி பதார்த்தம் கிடையாதுன்னு சொல்றேன். எப்படி சொன்னாலும் அதுல ஒரு குணத்தை பத்தி நான் பேசணும், உண்டா இல்லையா? நான் இங்க பிரம்மன் சாஸ்திரத்துல நிர்குணம்னு சொல்லப்படும் போது அந்த இடத்துல பிரம்மனுடைய குணங்கள் பிரம்மன் இந்த மாதிரி கிடையாதுன்னு சொல்லுது. ஆனா எந்த மாதிரி இன்னொரு இடத்துல சொல்லி இருக்கும் போது அதையே நீ எடுத்துக்கூடாது. பல இடங்கள்ல பிரம்மன் வர்ணிக்கப்படுது, பிரம்மனுடைய குணங்கள் பகவத்கீதையில வர்ணிக்கப்படுது, உபனிஷத்துலயே பல இடங்கள்ல பிரம்மனுடைய குணங்கள் வர்ணிக்கப்படுது. ஒரு இடத்துல பிரம்மன் நிர்குணம்னு சொல்லுது, இன்னொரு இடத்துல பிரம்மனுடைய குணங்கள் வர்ணிக்கப்படுது. அப்படின்னா என்ன? பிரம்மனுடைய நிர்குணம், பிரம்மனுடைய குணங்கள் எல்லாம் இந்த பௌதிக குணங்கள் சம்பந்தப்பட்டது கிடையாது. அததான் நம்ம புரிஞ்சுக்கணும். பிரம்மனுக்கு குணமே கிடையாதுன்னு சொல்லிட முடியாது. இந்த மாயாவாத் பிரம்மனுக்கு குணமே கிடையாது அப்படின்னா அங்க எல்லாமே அடிபட்டு போயிடும். நீ ஒண்ணுமே கிடையாதுப்பா, அப்படியே குணமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. நீ குணமே கிடையாது அப்படின்னு சொல்றது கூட பிரம்மனுடைய ஒரு குணமாயிடும். அப்படியே பிரம்மனுக்கு குணம் கிடையாதுன்னு ஏத்துனாலும் நிர்குணா அப்படிங்கறதும் அது பிரம்மனுடைய ஒரு குணமாயிடும். புரியுதா நான் சொல்றது? கஷ்டமா இருக்கு. இதுக்கு மேல இதுல என்ன சொல்றதுக்கு? ரொம்ப எளிமையா இருக்கு, ஒண்ணும் கிடையாது. அதுதான் நான் அந்த உதாரணம் கொடுத்தேன். இது தண்ணி கிடையாது அப்படின்னு சொன்னா ஓகே, நெருப்பினுடைய குணம் என்ன அப்படின்னு நான் கேக்குறேன். நெருப்பினுடைய குணம் என்னன்னு வரும்போது நீங்க சொல்றீங்க அது சில்லுன்னு இருக்காதுன்னு சொல்றீங்க, இல்லையா? நெருப்பினுடைய குணம் அதானே, அது சில்லுன்னு இருக்காது. சில்லுன்னு இருக்காதுன்னு சொல்றது நெருப்பினுடைய குணமாயிடும். ஓகேவா? நெருப்பினுடைய குணம் பொதுவா நம்ம சொல்லணும் அப்படின்னா அது வெப்பம் இருக்கும், ஒளி இருக்கும், அது நெருப்பினுடைய குணம். அதே சமயத்துல நெருப்பினுடைய அந்த நேரடி குணத்தை சொல்லாம நான் நெருப்பினுடைய மறைமுக குணமா அது சில்லுன்னு இருக்காது, அது குளிர்ச்சியா இருக்காதுன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நான் குளிர்ச்சியா இருக்காதுன்னு சொன்னா கூட அதுவும் நெருப்பினுடைய ஒரு குணமாயிடும்.
ஆனா அது மறைமுக குணம், அது நேரான ஒரு குணம் கிடையாது. புரியுதா? அதே மாதிரி பிரம்மன் நிர்குணம் சொல்லும் போது அதுவும் பிரம்மனுடைய ஒரு மறைமுகமான குணமாயிடுது. பிரம்மனை நீ நிர்குணம் சொன்னீங்கன்னா அதுவும் பிரம்மனுடைய ஒரு குணமாயிடுது. இதுதான் இல்லையா? இதுக்கு மேலே புரியலன்னா நீங்க பிரபுபாதோட புத்தகத்தை இன்னும் ஆழமா படிக்கணும். அவ்வளவுதான். இப்படி இந்த பிரம்மன் கருத்தானது பார்த்தோம்னா பல நேரங்கள்ல எப்படி பிரம்மன் வர்ணிக்கப்படுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஆச்சாரியர்களுடைய ஆலோசனை தேவை. இங்க சில பிரபுபாதர் சொல்லுவார், பல நேரங்கள்ல சூரியன் சூரிய கதிர்களுடைய விஷயங்கள் ஒப்பிடப்படுது. இப்ப காலையில 6 மணிக்கு நான் கேக்குறேன், சூரியன் வந்துருச்சாப்பா? இல்ல, இன்னும் 1/2 மணி நேரத்துல வரும். 6:30 மணிக்கு கேக்குறேன், சூரியன் வந்துருச்சா? நீங்க என்ன சொல்லுவீங்க? வந்துருச்சுன்னே வச்சோம். 7 மணிக்கு கேக்குறேன், சூரியன் வந்துருச்சா? வந்துருச்சு. உண்மையிலே சூரியன் வந்துருச்சா? சூரிய ஒளி வந்தது. ஆனா பல நேரங்கள்ல நம்ம சொல்லும் போது சூரிய ஒளியை பார்க்கும்போது அதை சூரியனே சொல்லுவோம். அதே மாதிரி பல இடங்கள்ல பிரம்மன் பரபிரம்மனுக்கும் பரபிரம்மன் பிரம்மனுக்கும் சொல்லப்படும். சூரியன் இங்க வந்ததுன்னா நம்ம இங்க இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஆனா சூரியன் வந்துருச்சுன்னு தான் சொல்றோம் வெளிச்சத்தை பார்க்கும்போது. ஏன்னா அந்த சூரியனுடைய தன்மையும் அந்த சூரிய ஒளியினுடைய தன்மையும் ஒன்னா இருக்கு. அதனால நம்ம சூரியனையும் சூரிய ஒளியையும் பல நேரங்கள்ல ஒற்றுமைப்படுத்தணும். அதுதான் வேத சாஸ்திரத்துல சொல்லப்படுறது. பகவானுக்கும் அதாவது பரபிரம்மனுக்கும் பிரம்மனுக்கும் தன்மைகள் ஒற்றுமையானது. 2 பேர் எல்லாருமே உணர்வுடையவர்கள். 2 பேருக்குமே நித்தியமானவர்கள். ஆரம்பம் கிடையாது, முடிவு கிடையாது. ஆனந்தமயோபியசா. பிரம்மனும் சரி பரபிரம்மனும் சரி, அதாவது உயிர்வாளியும் சரி பகவானும் சரி, எல்லாருமே ஆனந்தமயமானவர்கள். அவங்களுடைய இயற்கை ஆனந்தமயமானது, நித்தியமானது, ஆதி அந்தம் இல்லாது. இதெல்லாம் பிரம்மனுக்கும் சரி பரபிரம்மனுக்கும் சரி பொதுவான ஒரு தன்மைகள். எப்படி சூரியனுக்கும் சூரிய கதிருக்கும் இருக்கக்கூடிய தன்மைகள் ஒன்னாதான் இருக்கும். ஆனா சூரியனே சூரிய ஒளியாயிட முடியுமா? சூரியனுடைய ஒரு சின்ன ஒரு பகுதி தான் இது. அதே மாதிரிதான் பரபிரம்மனுடைய ஒரு சின்ன பகுதி தான் நம்ம பிரம்மன். அந்த பிரம்மனை பரபிரம்மனுக்கு இணையாக்கிட முடியாது, பகவானுக்கு இணையாக்கிட முடியாது நம்மளால. எப்படி சூரியன் ஒளி வந்துட்டா சூரியனே வந்துருச்சுன்னு நம்ம சொல்ல முடியாதோ, அதே மாதிரி பிரம்மனை நம்ம பரபிரம்மன் சொல்ல முடியாது. அளவுல தன்மையில குணத்துல தன்மையில இந்த சூரிய ஒளியும் சூரியனும் ஒண்ணு, ஆனா அளவுல வேறுபட்டு இருக்கு. அதே மாதிரிதான் ஜீவனும் பகவான். ஜீவாத்மாவும் பரமாத்மாவுக்கும் குணத்தளவுல ஒண்ணு, ஆனா அளவுல வேறுபட்டு இருக்கு. அதனாலதான் சாஸ்திரம் சொல்றது ஜீவாத்மா அணு, அணு ஆத்மா, விபு ஆத்மா அப்படின்னு பல்வேறு வார்த்தைகள் சொல்லப்படுது. ஏன் ஜீவாத்மா பரமாத்மான்னு சொல்லப்படுது? ஏன் இந்த 2 வார்த்தை இருக்கு? ஏன் அணு ஆத்மா விபு ஆத்மான்னு சொல்லப்படுது அப்படின்னா, அணு ஆத்மா ரொம்ப சிறிய ஆத்மா, விபு ஆத்மான பெரிய ஆத்மா. அந்த அணு ஆத்மா தான் நம்ம எல்லாரும், விபு ஆத்மா பகவான். 2 பேருக்கும் தன்மைகள் ஒண்ணு, குணத்துல ஒண்ணு, ஆனா அளவுல வேறுபட்டு இருக்கும். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் சைத்தன்ய மகாபிரபு நமக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அச்சிந்திய பேத அபேத தத்துவம். பிரம்மனுக்கும் பரபிரம்மனுக்கும் ஒற்றுமை இருக்கு, அதே சமயத்துல வேற்றுமை இருக்கு. எப்படி? குணத்துல ஒண்ணு, அளவுல வேற. இது எப்படி புரிஞ்சுக்கிறது, இது எப்படி செயல்படுது அப்படின்னா, இது சாதாரண விஷயங்களால புரிந்து கொள்ள முடியாது. அச்சிந்திய பேத அபேத தத்துவம். இங்க வேற்றுமை, ஒற்றுமை இருக்கு, ஒற்றுமை இல்லை. பேத அப்படின்னா வேற்றுமை. ஒற்றுமையும் வேற்றுமையும் ஒரே நேரத்துல கலந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு கொள்கை, தத்துவம். அதுதான் அச்சிந்திய பேத அபேத தத்துவம். சைத்தன்ய மகாபிரபு நமக்கு அதுதான் கொடுத்திருக்காரு. அதுதான் உண்மையில இந்த
கொள்கைகள்ல இருக்கக்கூடிய வேற்றுமைகள் எல்லாம் ஒதுக்க முடியும். அதுதான் நமக்கு எல்லா விதத்திலையும் நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடியதா இருக்கும். மற்றபடி பார்த்தோம்னா பகவானும் நானும் எல்லா விதத்திலையும் ஒண்ணு அப்படின்னா எப்படி அது சாத்தியமா இருக்க முடியும்? இதெல்லாம் முட்டாள்தனம். இன்னைக்கு மொத்த இந்தியாவுமே இந்த மாயாபாவத்தினால மயங்கி கிடக்கு. இன்னைக்கு மொத்த இந்தியாவும் பால்பட்டு கிடக்கிறதுக்கு காரணம் இந்த மாயாவாதம். எங்க போனாலும் மாயாவாதம் பேசுறது. இந்த மாயாவாத கொள்கை எப்படின்னா இத வசதியா வச்சுட்டு பல பேர் தங்களே கடவுள்னு சொல்லி பிரகடனப்படுத்திக்கிறாங்க. சாஸ்திரம் சொல்லியிருக்கு எல்லாரும் கடவுள், நானும் கடவுள். அவன் சாஸ்திரத்தை படிக்கவும் மாட்டான், சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கவும் மாட்டான், சாஸ்திரத்தை மற்றவங்களுக்கு சொல்லி தரவும் மாட்டான். ஆனா சாஸ்திரம் சொல்லியிருக்கு நான் கடவுள், அதனால என்ன எல்லாரும் வழிபடுது. சரி, நீயே கடவுள் போது அவனும் கடவுள் தானே? உன்னோட தத்துவத்துக்கே வருவோமே. நீயே கடவுள் போது இன்னொருத்தனும் கடவுள் தானே? கடவுள் ஏன் இன்னொரு கடவுளை வழிபடணும்? ஒரு கடவுள் தன்னை உணர்ந்துருச்சு, இன்னொரு கடவுள் தன்னை உணரல. ஒரு கடவுள் தன்னை உணர்ந்துட்டா இன்னொரு கடவுள் தானா தன்னை உணர்ந்துடுமே. பிரம்மன் அப்படிங்கிறது துண்டிக்க இயலாதது. ஒருத்தன் முக்தி பெற்று போயிட்டான்னா இன்னொருத்தரும் முக்தி பெற்று போயிடுமே. உனக்கும் எனக்கும் வேறுபாடு இல்லை அப்படின்னா நீ போயிட்டா நானும் போகணும், நீ முக்தி பெற்றுட்டா நானும் முக்தி பெறணும். கரெக்டா? என்ன சொல்ற? ரெண்டுமே இது கரத்தால். இந்த கரத்தால இந்த பகுதிக்கும் இதுக்கும், அதாவது இந்த கரத்தாளுக்குள்ளார இந்த ரெண்டுத்துக்கும் வேற்றுமை இல்லைன்னு நான் சொன்னேன்னா, இதுக்கும் வேற்றுமை இல்லைன்னு நான் சொல்லலாம். உண்டா இல்லையா? இல்ல, இப்படி ரெண்டு கரத்தால் எடுத்துக்கலாம். இந்த கரத்தாளுக்கும் இந்த கரத்தாளுக்கும் வேற்றுமை இல்லை. வேற்றுமை இருக்கா இல்லையா? இருக்கா? என்ன இருக்கு? தனித்தனியா எப்படி பார்த்தாலும் வேற்றுமை இருக்கு. அதே சமயத்துல இந்த ரெண்டுத்துக்கும் ஒற்றுமையும் இருக்கு. நீங்க முற்றிலுமா வேறுபடுதுன்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு பாக்கிறதுக்கு. சரி, நான் இப்ப சொல்றேன். இந்த ரெண்டு கரத்தாலும் ஒண்ணுன்னு நான் சொன்னேன்னா, இந்த ரெண்டு கரத்தாலுக்கும் எனிவே நீங்க இப்ப இதுக்கு போயிட்டீங்க, பிரம்மன் பரபிரம்மனுக்கு போயிட்டீங்க. ரெண்டையும் வேறன்னு சொல்லிட்டு நான் பிரம்மனுக்குள்ளார ஒப்பிட்ட பார்த்தேன். அதாவது ஜீவனுக்குள்ளார எல்லாமே பிரம்மன் எடுத்துட்டீங்கன்னா, இந்த கரத்தால் எல்லாமே ஒண்ணுன்னு எடுத்துட்டீங்கன்னா, ஒரு பிரம்மன் முக்தி பெற்று போகும்போது இன்னொரு பிரம்மன் ஏன் இங்க இருக்குது? உனக்கும் எனக்கும் வேறுபாடே கிடையாது. நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். நம்மங்கிறதே கிடையாது. எல்லாமே நான் தான். அகம் நான் ஒண்ணுதான் இருக்கு. கேவல அத்வைதா, ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. ரெண்டுங்கிறதே கிடையாது. அதுதான் மாயாவதி சொல்றான். ரெண்டுங்கிறதே கிடையாது, ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கு. அப்ப நீ முக்தி பெறும்போது நான் ஏன் முக்தி பெற மாட்டேங்கிறேன்? ஏன் நான் இன்னும் பந்தத்துல இருக்கேன்? மாயாவாதி பதில் சொல்லவே முடியாது. அதனாலதான் நம்ம பாக்குறோம். இப்ப இந்த கரத்தாலே எடுத்துக்கோங்களேன். இந்த ரெண்டு கரத்தாலுக்கும் ரெண்டுத்துக்கும் இப்ப இது ஜீவனுக்கும் முதல்ல பகவானுக்கும் ஜீவனுக்கும் பார்த்தோம்னா ஒற்றுமையும் இருக்கு, வேற்றுமையும் இருக்கு. அதே விஷயம்தான் ஜீவனுக்கும் கூட. நானும் நீயும் ஒண்ணு. எந்த விதத்துல ஒண்ணு? நீயும் ஆத்மா, நானும் ஆத்மா. நீயும் சச்சிதானந்தம், நானும் சச்சிதானந்தம். இந்த ஆத்மானுடைய குணத்தளவுல ஒண்ணு. ஆனா எப்படி இந்த கருத்தாலும் வேறையோ, அதே மாதிரி நீ வேற, நான் வேற. ரெண்டும் ஒண்ணுதான் பாக்குறது. ரெண்டுமே கரத்தால் தான். ரெண்டும் ஒரே சைஸ், ஒரே ஷேப், எல்லாமே ஒண்ணுதான். ஆனா இது வேற, இது வேற. அதே மாதிரி இந்த ஜீவன் வேற, இன்னொரு ஜீவன் வேற. ஜீவனுக்கும் கூட வேற்றுமை இருக்கு. அதே சமயத்துல ஒற்றுமையும் இருக்கு. ரெண்டு கரத்தாலும் ஒண்ணுதான். ரெண்டுமே ஒரே மாதிரிதான் இருக்கு. அதனால இதுவும் ஒண்ணுன்னு நீ சொல்லிட முடியாது, வேற்றுமைன்னு சொல்லிட முடியாது. அதனாலதான் அச்சிந்திய பேத தத்துவம்.
நமக்கு மிகவும் முக்கியமானதா சொல்லப்படும். அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு கொடுத்திருக்கக்கூடிய இந்த கொள்கையானது எல்லா விதமான சந்தேகங்களையும் எல்லா விதமான தத்துவபூர்வமான முரண்பாடுகள் எல்லாத்தையும் அகற்றிடுது. மற்ற தத்துவங்கள் எதுல எடுத்துட்டாலும் முரண்பாடு இருக்கு. அத்வைத்தத்துல அதான் சொல்றாங்க, ரெண்டு கரத்தாலும் ஒண்ணுங்கிறான். எப்படி ரெண்டு கரத்தாலும் நீ ஒண்ணுன்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. துவைத்தத்துல என்ன சொன்னா ரெண்டும் வெவ்வேறன்றான். இது வேற இது வேற, பார்த்தா ஒரே மாதிரிதான் இருக்கு, எப்படி நீ வேறன்னு சொல்லலாம்? கேவல துவைத்தமும் பூர்ணமானது கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு கொடுத்த அச்சிந்திய பேத பேதம் தான் பூர்ணமானது. சைத்தன்ய மகாபிரபு சொன்னார், எவன் ஒருத்தன் இந்த மாயாவாத பாஷ்யத்தை கேட்கிறானோ அவனுக்கு எல்லாமே போயிடும். மாயாவாத பாஷ்ய சுனை சர்வ ஹோயில் நாஸ். மாயாவாத பாஷ்யத்தை பத்தி கேட்டான்னா அவனுக்கு அவனுடைய எல்லா சுக்கிருத்தையும் அழிஞ்சு போயிடும். இந்த மாயாவாதம் ரொம்ப அபாயகரமானது. நம்ம இதனுடைய அபாயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மாயாவாதத்தினுடைய அபாயத்தை தெரிஞ்சுக்கல, மாயாவாதத்தினுடைய அபாயத்தை தெரிஞ்சுக்கல அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப அபாயகரமான சூழ்நிலையில இருக்கு. சில பிரபுபாத ரொம்ப கடுமையா பேசுவார், அயோக்கியர்கள் முட்டாள்கள் ரொம்ப கடுமையா பேசுவார். உண்மையில சில பிரபுபா கடுமையா பேசுறாருன்னா அவர் சாஸ்திரத்தை அப்படியே பேசுறார். பகவான் கிருஷ்ணரே சொல்றார் கீதையில, அவ்யக்தம் வக்தி மாபன்னம் மன்யந்தே மாம் அபூதேயா. அவர் சொல்றார் அவ்யக்தத்துல இருந்து வியக்தி வந்ததுன்னு. இந்த மாயாவாதி சொல்றான் பிரம்மனுக்கு உருவம் கிடையாது, அந்த உருவமற்ற பிரம்மன்ல இருந்து அந்த உருவமற்ற பிரம்மனுடைய வடிவமா கிருஷ்ணர் வந்தாருங்க. அப்படி சொல்லும் போது கிருஷ்ணனே சொல்றார் கீதையில, அவ்யக்தம் வியக்தி மாபன்னம். அவ்யக்தத்துல இருந்து வியக்தியா நான் வந்தேன் அவன் ஒருத்தன் நினைக்கிறானோ, அவ்யக்த வியக்தி மாபன்னம் மன்யந்தே மாம் அபூதய. அவன் அபூதய, புத்தி இல்லாத முட்டாள் அயோக்கியன். அவனுக்கு என்ன தெரியாது? பரம்பாவம் அஜானந்தோ, என்னுடைய உயர்ந்த இயற்கையை பத்தி அவனுக்கு தெரியாது. நான் அழிவற்ற மாமபியம் அனுத்தமம், நான் அழிவற்றவன் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாதுன்றார் பகவான் கிருஷ்ணன். அதனால சில பிரபுபாதர் கிருஷ்ணனுடைய செய்தியை அப்படியே தாங்கிட்டு உள்ளது உள்ளபடி பேசுறதுனால அவரும் பல நேரங்கள்ல முட்டாள்கள் அயோக்கியர்கள் அப்படின்னு ரொம்ப கடுமையா பேசுவார். இந்த மாயாவாதிகளை பத்தி பேசும்போது பல நேரங்கள்ல நம்மளுடைய கோயிலையும் பார்த்தோம்னா ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய பக்தர்கள் அப்படியே யோசிப்பாங்க, ஐயோ என்ன இவ்வளவு கடுமையா அவங்க பேசுறாங்களே அப்படி. ஆனா கிருஷ்ணருடைய வார்த்தையை நம்ம அதே மாதிரி பேசி ஆகணும். ஒரு தடவை சில பிரபுபாத கீர்த்தனந்த சுவாமி முன்னாடி, கீர்த்தனந்த பிரபுபாதருடைய சிஷ்யர், அவர் கேட்டார், பிரபுபாத் நம்ம இந்த மாதிரி முட்டாள்கள் அயோக்கியர்கள் அப்படிங்கறத பேசுறதை நிறுத்தாத பட்சத்துல நம்மளுடைய இயக்கம் வளர்ச்சி அடையாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கொஞ்ச தடவை திரும்பி திரும்பி அதை சொல்லிட்டு இருந்தார் பிரபுபாத. பிரபுபாத் என்ன சொன்னார், இந்த நபர்கள் எல்லாம் இந்த மாயாவாதிகள் எல்லாம் முட்டாள்கள் அயோக்கியர்கள் அப்படிங்கறது நீ புரிஞ்சுக்கலன்னா உன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையும் இருக்காது. சோ நம்மளுடைய பிரச்சாரம் நம்ம இந்த ரெண்டையுமே தெரிஞ்சுக்கணும். மாயாவாதத்தினுடைய அபாயம் என்ன அப்படிங்கிறது, கிருஷ்ண பக்தியினுடைய சிறப்பான தன்மைகளை பத்தி மட்டும் தெரிஞ்சுட்டா பத்தாது. அப்ப நாளைக்கு எவனாவது ஒருத்தன் இதெல்லாம் சென்டிமெண்ட்டுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அதனால இந்த மாயாவாதத்தினுடைய பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கறதையும் ஒருத்தர் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிறது வைஷ்ணவர்களுக்கு அவசியம். இல்லைன்னா நாளைக்கு ஏதாவது மாயாவாதி ஏதாவது வாதம் பண்ணும்போது ஒண்ணுமே பேச தெரியாது பக்தர்கள். அதனால நம்ம இந்த மாயாவாதத்தினுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள்? மகத்தத்துவம் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. மகத்தத்துவம் அப்படிங்கிறது இந்த ஜட வஸ்துக்கள் எல்லாம் தோன்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலை, இந்த ஜட வஸ்துக்களுடைய தோன்றாத நிலை மகத்தத்துவம். இந்த ஜட வஸ்துக்கள் தான் நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம். இதெல்லாம்
வெளிப்படாம இருக்கு, இன்னும் தோன்றல, இன்னும் வெளிப்படல. அந்த ஒரு நிலை மகத்தத்துவம் சொல்லப்படும். பாகவத்துல சொல்ல. ஓ, நிதானத்துக்கும் மகத்தத்துவத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்கிறார். மகத்தத்துவம் அப்படிங்கிறது தோன்றாத நிலை. அந்த தோன்றாத ஜட வஸ்து மேல பகவான் எப்ப கண்ணை பார்க்கிறாரோ அப்ப அது பிரதானமா சொல்லுது. ஓகே, மறுபடியும் பிரம்ம ஜோதியா, பிரம்ம ஜோதி அப்படிங்கறதே மாயாவாதிக்கு எகைன்ஸ்ட். மாயாவாதி யூஸ் பண்ண நான் தான் சொன்னேன். ஜோதி அப்படின்னு சொல்லும் போதே அது ஒரு குவாலிட்டி வரும். எனிவே, அந்த பிரம்ம ஜோதியில மாயாவாதிகள் யாராவது போய் ஐக்கியமானாங்கன்னா அவங்களுடைய நிலை என்ன? உண்மையில மாயாவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, நீ பிரம்மன்ல போய் ஐக்கியமானதுக்கு அப்புறம் உனக்குன்னு தனித்தன்மையே கிடையாது. நீ இல்லாம, நீ இன்னைக்கு இருக்கிற, நாளைக்கு இல்லாம ஆயிட்டாங்க. நாளைக்கு நீ அப்படிங்கிற, இப்ப நான் அப்படிங்கிற ஒரு அடையாளம் எனக்கு இருக்கு. இந்த அடையாளம் நீ எப்ப பிரம்மன்ல கிடக்குறியோ அப்போ உனக்கு இந்த அடையாளம் இல்லாம போயிடுங்க. இதுதான் ஸ்ரீல பிரபுபாத் பகவத்கீதையினுடைய ஆரம்பத்திலேயே முறியடிக்கிறார். என்ன சொல்றாரு? ஜாதஸ்யம் நத்வேவாஹம் ஜாது நாசம் நத்வம் நேமி ஜனாதிபா நாச்சேவ ந பவிஷ்யாமி சர்வே வயம் அகப்பரம். பகவான் கிருஷ்ணன் சொல்றார் அர்ஜுனன் கிட்ட, நீயோ நானோ இம்மன்னர்களோ இல்லாமல் இருந்த காலம் எதுவும் இல்லை, இனி இல்லாமல் இருக்க போவதும் இல்லைங்கிற ஆத்மா முக்கியமான, இது ரொம்ப அடிப்படையான கொள்கை. அப்படி இருக்கும்போது மாயாவாதி இன்னைக்கு நான் அப்படிங்கிற அடையாளம் இன்னைக்குதான் இருக்கேன், நாளைக்கு நான் அப்படிங்கிற அடையாளம் முக்தி பெற்றதுக்கு அப்புறம் இருக்காதுன்னு சொன்னாங்கன்னா அது முட்டாள்தனம். ஒருத்தன் போய் பிரம்மன்ல ஐக்கியமானா கூட, ஒருத்தன் போய் பிரம்மன்ல ஐக்கியமானா கூட அங்க தனித்தன்மை இருந்துட்டுதான் இருக்கும். மாயாவாதி சொல்றது என்னன்னா, நான் பிரம்மனுக்கு போயிட்டுனா எனக்கு தனித்தன்மை கிடையாதுன்னு. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, அப்படியே அவன் பிரம்மன்ல போய் ஐக்கியமானாலும் அங்கேயும் தனித்தன்மை அவனுக்கு இருக்கும். வைஷ்ணவ ஆச்சாரியர் என்ன உதாரணம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு பச்சை பசேர்னு ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல ஒரு பச்சை கிளி போய் உட்காரு. தூரக்கிழந்து பாக்குறவனுக்கு அது பச்சை பசேர் எல்லாம் ஒன்னாயிட்டமா இருக்கு. ஆனா அந்த மரத்துல பார்க்கும்போது அந்த மரத்துல கிளி தனித்தனியா தான் இருக்கு. அதே மாதிரி ஜீவன் பிரம்மன்ல நுழைஞ்சிட்டா கூட அங்கேயும் அவனுடைய தனித்தன்மை இருந்துட்டுதான் இருக்கும். தனித்தன்மை என்றும் அழிய போறது கிடையாது. மாயாவாதி தன்னுடைய தனித்தன்மை விளக்கறதுக்கு முயற்சி பண்றான், எனக்கு தனித்தன்மை வேண்டாம்னு நினைக்கிறான். ஆனாலும் தனித்தன்மையோட இருக்கிறது அவனுடைய தன்மையே, ஜீவனுடைய இயற்கையே தனித்தன்மையோட இருக்கிறது. அதை அவன் முறியடிக்க முடியாது. அதனால அவன் பிரம்மனுக்கு போனாலும் அங்க அவனுக்கு தனித்தன்மை இருக்கும். அங்க எந்த செயல்களும் கிடையாது, எந்த செயல்களும் கிடையாது, உறவு முறைகள்லாம் எதுவுமே கிடையாது. அப்படியே அதுல ஒரு இன்பம் இருக்கு வாஸ்தவம். ஆனா அங்க உறவு முறைகள் கிடையாது அப்படிங்கிற காரணத்தினால அவன் அங்கிருந்து கீழே மறுபடி நம்ம பார்க்கணும். பிரபுபாத் அதையே நடைமுறை வாழ்க்கையில சுட்டி காட்டுறார். நடைமுறை வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இந்த மாயாவாதிகள் அவன் பிரம்மன் 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 சொல்லிட்டு இருக்கான். ஆனா அந்த பிரம்மன் இதுல எந்த உறவு முறையும் அவனுக்கு கிடையாது. அதனால அவன் பிரம்மன் மூலம் போனாலும் கீழே உண்டுறான். என்ன பண்றான்? ஹாஸ்பிட்டல் திறக்கிறான், ஸ்கூல் திறக்கிறான், முதியோரில நடக்கிறாங்க. ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நீயோ பிரம்மன், உனக்கு இன்னொரு உறவே கூடாது. நீயே உறவு வளர்த்துக்கிற, நீயே மருத்துவமனை திறக்கிற. ஒவ்வொரு பாருங்க, எல்லா மாயாவாதிகளும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மருத்துவமனை வச்சிருப்பான், ஏதாவது ஒரு ஸ்கூல் வச்சிருப்பான். இதெல்லாம் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஆனா நீதான் பிரம்மன், எல்லாமே எதுவுமே கிடையாது, உறவே கிடையாது, வேண்டாங்கிறியே, அப்படியே நீ உணவு மருந்து வளர்த்துக்கிற அப்படின்னா அவனுடைய நிலையை அவங்க என்ன பேசுறாங்களோ அதை அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது.
மாயாவாதிட்ட இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அதுதான். அவன் என்ன பேசுறானோ அதை அவனால ஃபாலோ பண்ண முடியாது. நம்ம கிட்ட அப்படி இல்லை. நம்ம என்ன பேசுறோமோ அதை நம்மளால ஃபாலோ பண்ண முடியும். ஃபாலோ பண்ணோம் நம்மளால முடிஞ்ச அளவு. ஆனா நம்ம பேசக்கூடியது முடியாதுங்கிறது எதுவும் கிடையாது. கிருஷ்ண பக்தி நடைமுறைக்கு முற்றிலும் ஒத்து வரக்கூடிய விஷயம். भागवतम की